வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் ஒரு நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவன் கொடுக்கிற ஆலோசனை உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், மகிழ்ச்சியாய், நேர்த்தியாய், செம்மையாய் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த ஆலோசனை. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவை என்றால் 28வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆகவே மனிதனுக்கு முதலாவது உடையும் உணவும் தலை சாய்க்கு இடமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே உலக மக்கள் தேவ ஆலோசனை கேட்டு, தேவனுடைய நீதியை கேட்டு, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் போது அநீதிமான வாழ்க்கையெல்லாம் தேவன் கூட தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதி தேடுகள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் தேவனோடு, தேவனுடைய வார்த்தையோடு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு வாழும்போது இந்த வார்த்தையானது ஒன்றுமில்லாத இடத்துல சகலத்தை உண்டாக்குற தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். ஆகவே நாளை குறித்து கவலைப்படாதபடி முதலாவது தேவ ராஜ்யத்தை ஒரு நீதி தேடும்போது சகலமும் தேவன் நமக்கு கூட்டி தருகிறார். பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், பஞ்சம், பசி, பட்டினி இல்லாத ராஜ்யம். ஆகவே அதை தேடும்போது பூமிக்குரிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கூட்டி இலவசமாய் தருகிறார். ஆகவே தேவ ஆலோசனை கேட்டு, தேவ வார்த்தை விசுவாசித்து அதன்படி வாழ பழகிக்கொள்வோம். ஆமென்.